எவ்ரிவன் இன்னைக்கு வந்து ஒன் டே ஒன் பேராஜம்பிளில் பார்க்க போகிற பேராஜம்பிள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து சென்டென்ஸ் நம்ம படித்து பார்த்து பேசேஜ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வந்து க்ளூ வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே நம்ம படித்தா மட்டும்தான் இதில் எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்றதுனால நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இங்கே ஸோ லெட்டஸ் எம்ப்ராஸ் த பர்சூட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு வரதுனால இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நான் இதை வந்து ஸ்டார்டிங்கில் படித்து என்ன மீனிங் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து பேராஜம்பிள் லாஸ்ட் டைமில் எடுப்போம். அந்த டைமில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்னால் அதில் வந்து ஃபஸ்ட்டு கெயின் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அப்புறமா டைம் இருக்கும்போது பேலன்ஸ் இருக்க 3யுமே வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். பேரும் எதுனா கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் படிக்க போகிறேன். ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ் கேன் அட்டெண்ட் கான்ஃபரன்சஸ், டேக் கோர்சஸ் or read industry publication to stay up to date on the latest trend and development in their field. ஓகே, ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கான்ஃபரன்ஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து ஒரு அப்டேட்டாக இருக்கணும். எல்லா ட்ரெண்ட்ஸ் இப்போ லேட்டஸ்ட் என்ன லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்ற ஒரு அப்டேட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸை ஓகே. ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஐடி பீப்புள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டெய்லியுமே இன்னும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நியூவாக அவங்கள அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி. அப்போ தான் வந்து அந்த ஒர்க்கில் வந்து அவங்களால லாங் லாஸ்டிக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு இந்த டெய்லி லேர்னிங் அப்படின்றது வந்து கண்டிப்பாக முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் சென்டென்ஸ் படிப்போம். ஆனால் வந்து இது ஜென்ரலாக பேசுகிற மாதிரி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஜென்ரலாக பேசுகிறது தானே எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரும். ஸோ இங்கே ப்ரொஃபஷ்னல்ஸ் கேன் அட்டெண்ட் கான்ஃபரன்சஸ், டேக் கோர்சஸ் ஆர் ரீட் இண்டஸ்ட்ரி பப்ளிகேஷன் to stay up to date on the latest trends and development in their field. ஸோ அவங்க அப்டேட்டாக இருக்கணும், லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க ஃபீல்டில் இருக்க டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கா மாதிரி இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஸோ நான் ஏவை வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வர வாய்ப்பு இருக்குன்னு அப்படி நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு படிக்கிறேன். continuous learning create new career opportunities and help individuals stay ahead of the curve in today's fast-paced world. ஓகே, ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டெய்லி லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறது வந்து என்ன க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு இண்டிவிஜுவலை தனியாகவே வந்து அவங்க இந்த வேர்ல்டில் வந்து எல்லாருக்கூடயும் காம்படிட் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஏக்கும் பிக்கும் ஒரே ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னென்னா இங்கே கண்டினியூஸ் லேர்ன் பண்ணுறது ஒரு நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இண்டிவிஜுவல்ஸ் வந்து தனியாக அவங்களோட இதுவை வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் அவங்க வந்து ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டினியூவாக லேர்ன் பண்ணும்போது டெய்லி அப் டு டேட்டாக இருக்கும்போது அதுக்கப்புறமா பியில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸோ இந்த இண்டிவிஜுவல் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கே ப்ரொஃபஷ்னல் அப்படின்றத க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாமா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ் கேன் அட்டெண்ட் கான்ஃபரன்சஸ். ஓகே, ஸோ இவங்களும் இங்கே வந்து ஸ்டே அப் டு டேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கேயும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணணும். யாருக்கு? ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு. ஸோ அப்போது எனக்கு ஏக்கு அப்புறம் நான் பின்றதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏக்கு அப்புறம் என்னது, சரி பிக்கு அப்புறம் ஏன்றது ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் பியில் தான் வந்து எனக்கு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றத பற்றி ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தெரியுது. நான் இன்னும் பேலன்ஸ் 2 சென்டென்ஸ் இருக்குது, அதை படிக்கணும். படிச்சுட்டு தான் நம்ம வந்து என்னன்றது நெக்ஸ்ட் டிசைட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆனால் எனக்கு இது ரெண்டுத்தையும் படிக்கும்போது பி வந்து ஃபஸ்ட்டு வரத்துக்காக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து கண்டினியூஸ் லேர்னிங் வந்து என்ன பண்ணுதுன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸை தனியாக இந்த 2 days ஃபாஸ்ட் பேஸ்டு வேர்ல்டில் வந்து அவங்க வந்து ஒரு தனி நபராக வந்து அவங்க உயர்றதுக்கு வந்து இந்த கண்டினியூஸ் லேர்னிங் வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் ஆப்வியஸாக ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து அப் டு டேட்டாக இருக்கணும், லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பி ஃபஸ்ட்டு, செகண்ட் ஏவா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் படிக்கிறேன். இங்கே வந்து லைஃப் லாங் லேர்னிங் ஆஸ் நியூமரஸ் மென்டல் ஹெல்த் பெனிஃபிட் ஆஸ் வெல்.
ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் நியூ திங்ஸ் கேன் ஹெல்ப் பூஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் இம்ப்ரூவ் மெமரி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை. ஓகே, ஸோ பியில் வந்து நம்ம கண்டினியூஸ் லேர்னிங் பார்த்தோம். பட் ஆனால் இது ஜென்ரலாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு சியில் வந்து எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்களே கண்டி, இது ஜென்ரலாக இருக்காது. ஸோ எப்போ ஒன்று எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த முன்னாடி பேசியிருப்பாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து அந்த சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் இதை வச்சு நான் கெஸ் பண்ணிவிடுவேன். சி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ சி வந்து பின்னாடி தான் வரும். ஸோ எனக்கு சியில் என்ன பற்றி பேசியிருக்காங்க, லைஃப் லாங் லேர்னிங் வந்து ஒரு நியூமரஸ் மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லி சம் இது கொடுத்துருக்காங்க. லேர்னிங் நியூ திங்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணணும், செல்ஃப் எஸ்டீம்ஸை பூஸ்ட் பண்ணணும், அண்ட் மெமரி அண்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, சி. ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. நெக்ஸ்ட் இ படிக்கிறேன். என்கேஜிங் இன் நியூ சேலஞ்சிங் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் can also help reduce stress and anxiety by providing a sense of accomplishment and purpose. ஓகே, எனக்கு இங்கே பாருங்கள் சியும் ஈயும் பேராகிராஃப் மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இங்கே நம்ம சியில் என்னென்னு படிச்சிருப்போம்னா மென்டல் ஹெல்த் வந்து லைஃப் லாங் லேர்னிங்னால பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் லேர்னிங் நியூ திங்ஸ் வந்து, இதுக்கு வேறு கலர் போடட்டுங்களா? லேர்னிங் நியூ திங்ஸ் வந்து என்ன ஆகுது, மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. அதனால் வர மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னா நியூ திங்ஸ் வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதே பாருங்கள் ஈயில் பாருங்கள், இந்த நியூ சேலஞ்சஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸில் என்கேஜ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு சிக்கு அப்புறம் இ வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து முழுக்க நம்ம எப்படி போடுறோன்னா சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் போட முடியுது. பிகாஸ் வந்து நம்ம கீவேர்ட்ஸ்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. பட் ஆனால் சென்டென்ஸ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குங்க. அந்த சென்டென்ஸ் ஃப்ளோவை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இது வந்து போட்டுடலாம் பேராஜம்பிள். ஓகே, இதை நான் தனித்தனியாக இப்போ பேர் பண்ணி வச்சுருக்கேன் பிஏசிஇன்ட்டு. அப்போது எனக்கு நான் பிஏசிஇ டி மட்டும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் சொன்னல சோன் ஸ்டார்ட் ஆகுறதுனால, சோனா எனவே அப்படின்ற ஒரு மீனிங் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அது வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏபிடிஇ படித்தோம். இப்போ எனக்கு ஏபிசிஇ படித்தோம். சிலையும் வந்து ஜென்ரலாக பேசலை. இ வந்து சிக்கு அப்புறம் வர ஒரு சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் சியில் வந்து மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி சேலஞ்சஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் என்கேஜ் ஆகும்போது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிலாம் ரெடியூஸ் ஆகுதுன்னு தான் ஈயில் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஈமே வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ ஆனால் சிக்கு அப்புறம் தான் அந்த ஈன்ற சென்டென்ஸ் வரும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு அப்போ ஆப்வியஸாக என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா பி தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேராஜம்பிள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சென்டென்ஸ்டாக இருக்கும் போது. ஓகேங்களா, ஸோ ஃப்ளோ வச்சு தான் இது நம்ம போடுற மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸ் லேர்னிங் வந்து என்ன பண்ணுது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுது. இண்டிவிஜுவல்ஸ் வளர்கிறதுக்கு இந்த டெய்லி லேர்னிங் அப்படின்றது ஒரு முக்கியத்துவமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஜென்ரலாக ஒரு இதுவை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நான் பியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இங்கே 2 வார்த்தையை நம்ம வந்து இதை படித்து அர்த்தம் புரிஞ்சுதுன்னா லிங்க் பண்ணலாம். எப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வளர்கிறதுக்கு இந்த கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கள்ல. ஸோ அப்போது இண்டிவிஜுவல்ஸ் நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே வந்து யாருக்கு, ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு தான். ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ் பற்றி இங்கே ஏல பேசியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு பிக்கு அப்புறம் ஏ வரும். ப்ரொஃபஷ்னல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஃபரன்சஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டேக் கோர்சஸ் ஆர் ரீட் இண்டஸ்ட்ரி பப்ளிகேஷன் டு ஸ்டே அப் டு டேட் ஆன் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அவங்க வந்து டெய்லி அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபீல்டில் இருக்க டெவலப்மெண்ட்ஸ் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அப்போ எனக்கு பிஏ வந்து பேருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது எனக்கு டி வந்து ஸோ let us embrace the pursuit of lifelong learning அப்படின்னு வராது. ஓகேங்களா, பிகாஸ் வந்து இந்த டியில் என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் லாங் வந்து நம்ம லேர்னிங் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து நம்மளோட
லைஃபோட க்ரோத்துக்குமே என்ரிச்மெண்ட்டுக்குமே இது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ இது எல்லாத்தையும் படித்ததில் எனக்கு டிஏ படிக்கும்போது இது ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, த பர்சூட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங். லைஃப் லாங் லேர்னிங்கோட பெனிஃபிட் வந்து ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடையாது, அது வந்து நம்மளோட லைஃப்ஸோட க்ரோத் என்ரிச்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணும், எம்ப்ராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இது வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ எனக்கு டி வந்து லாஸ்ட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு சிலையும் ஈலையுமே வந்து லைஃப் லாங் லேர்னிங் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ நம்ம சிக்கு அப்புறம் தான் இ வரும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சிஇ, பிஏசிஇடி இதுக்குன்னு ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எக்ஸாமில். அந்த டைமுக்கு வந்து இது நம்ம தனியாக உட்காந்துட்டு படிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஃப்ளோ தெரிஞ்சிடும். பட் ஆனால் ஆன் த ஸ்பாட் எக்ஸாம்லன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆப்வியஸாக பி அப்படின்ற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து வேறு எதுலேயுமே ஜென்ரலாக பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஏல கூட ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருக்கும், பியா ஏவா அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஃபைனலாக நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் பின்றது. இங்கே இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றதுனால இப்போ உங்களுக்கு ஸோ 1 2 3 4 5 ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே மாதிரி இதில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா இந்த ஸோ லெட்டஸ் எம்ப்ரஸ் த பர்சூட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் நாட் ஜஸ்ட் ஃபார் இட்ஸ் ப்ராக்டிக்கல் பெனிஃபிட் பட் ஃபார் த என்ரிச்மெண்ட் அண்ட் க்ரோத் இட் பிரிங்ஸ் டு அவர் லைஃப்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபைனலாக ஒரு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிட்டு அதோட இது வந்து ஒரு நல்ல ஒரு இது அப்படின்ற மாதிரி ஃபைனலாக ரிசல்ட் மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன டவுட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்ற சென்டென்ஸ் எங்கே வரணும் அப்படின்றது கூட அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு டவுட் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம சிஇ வந்து நம்ம ஈஸியாக பேர் பண்ணிவிடுவோம் அந்த இடத்துல. எப்படின்னா லைஃப் லாங் லேர்னிங்கோட நியூமரஸ் மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து ஈயில் வந்து எனக்கு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டினியூ பண்ணியிருக்காங்க. என்கேஜிங் இன் நியூ சேலஞ்சஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஆங்ஸைட்டி ரெடியூஸ் பண்ணுறதுன்ட்டு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ சிஇ பேர் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறமா வந்து டின்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், சின்ற ஈன்றதை பேர் பண்ணிட்டோம், ஏன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 3 தான் இங்கே இடத்துல எங்கே வரும் அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்போது திரும்ப படித்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு வந்து இந்த சிஇக்கு அப்புறம் பாருங்கள், சிஇஏ வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் டியில் வந்து அதோடைய பெனிஃபிட்ஸ் அது வந்து ப்ராக்டிக்கல் பெனிஃபிட் மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃப்ஸே வந்து ஒரு க்ரோத் ஆக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது எனக்கு சிஇடி வந்து நம்ம பேர் பண்ணிடலாம், ஏ வந்து செகண்ட் சென்டென்ஸ் பிளாங்க். இந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய படித்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.